இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்படி. ஸோ இந்த மாதிரி மாடல் எடுக்கிறோம்னா இதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்கு. 3D மோல்டு டை பண்றதுக்கு, ப்ரோக்ராம் பண்றதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்கு. அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பீஸை உள்ள கொண்டு வரோம். அப்ப இம்போர்ட் பண்றோம். அப்புறம் அந்த பார்ட்டுக்கு ஆரிஜின் செட் பண்றோம். ஆரிஜின் என்ன? சென்டர் செட் பண்றோம். சென்டர், ஓகே. மூணாவது மினிமம் ரேடியஸ் அனலைஸ். ஒரு டையுடைய எவ்வளவு மினிமமா இருக்கு ரேடியஸ், எங்க இருக்குன்னு பாக்குறோம். அது மினிமம் ரேடியஸ் அனலைஸ். கவரிங் அப்படின்றது என்னன்னா, தேவையில்லாம இருக்கிற இடம் எல்லாம் மூடணும். மூடாம விட்டோம்னா அந்த இடம் ஓடிட்டே இருக்கும் எப்ப பார்த்தாலும். அதனால மூடணும், கவரிங். அஞ்சாவது ஆபரேஷன். ஆபரேஷன்னா என்ன? எந்த இடத்துல மிஷின் பண்ண போறோமோ அது வந்து என்னது? ஆபரேஷன். ஆறாவது என்னது? சிமுலேஷன்னா அதை ஓட்டி பார்க்கறதுக்கு பேர் என்னது? சிமுலேஷன். சிமுலேஷன். ஏழாவது வந்து என்சி அவுட்புட். சோ இம்போர்ட் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? உள்ள வந்து கொண்டு வந்துட்டோம். இது வந்து என்னது? இம்போர்ட். உள்ள கொண்டு வந்துட்டோம். இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம்? ஆரிஜின் செட்டப் பண்ணலாம். ஆரிஜின் செட் பண்றதுக்கு கிரியேட் பவுண்டிங் பாக்ஸ் செலக்ட் பண்றோம், என்டர் பண்றோம், ஸ்கேன் ஆகும். ஓகே கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? அந்த லைன் வந்து எல்லா இடத்துலயும் சுத்தி வந்துடும். இப்போ நீங்க ஒரு லைன் கமாண்ட் எடுத்துட்டு இந்த இடத்தோட மிட்ல இருந்து இந்த இடத்தோட மிட்டுக்கு நம்ம என்ன பண்றோம்? ஒரு லைன் ஒண்ணு பண்றோம். சரியா? ஓகே. இப்போ இதை சென்டர் செட் பண்ணிக்கலாமா? எக்ஸ்பார்ம் மூவ் டு ஆரிஜின். மூவ் டு ஆரிஜின் கொடுத்துட்டு இந்த மாடல் இந்த லைனோட சென்டர் பாயிண்ட்டை நம்ம என்ன பண்றோம்? பிக் பண்றோம். சரியா? ஓகே. ரைட் கிளிக் டாப் வியூ. ஸோ இப்படி வந்து இருக்குது. இப்போ இதை ரொட்டேட் பண்ணிக்கலாமா நம்ம? ஸோ செலக்ட் பண்றோம், 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ரொட்டேட்டு, மூவ் 90 டிகிரி. ஓகே. சரியா? ஓகே சார். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இந்த இடம்லாம் வந்து இப்போ ஃபில் பண்ணி க்ளோஸ் பண்ணோம்னு வைங்களேன். கிரியேட்டு கர்வ் ஆன் ஆல் எட்ஜஸ். கர்வ் ஆன் ஆல் எட்ஜஸ். இது போறேன். உங்களுக்கு எந்தெந்த ஃபேஸ் வேணுமோ அந்தந்த ஃபேஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அதுல எல்லாம் என்ன ஆயிடும்? கர்வ் வந்துடும். சரியா? இந்த கர்வை வச்சு என்ன பண்ண போறோம்னா, இந்த கர்வ் வச்சுதான் இதெல்லாம் மூட முடியும். இதெல்லாம் என்ன பண்ணணும்? மூடணும். ஏன்னா இதெல்லாம் 2Dல ஆல்ரெடி ஓட்டியிருப்போம் இல்லையா? நம்ம நல்லா டாலரன்ஸ்க்காக G40 M42ல ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம். ஓகே சார். இப்போ நம்ம இதை மூடாம விட்டோம்னா 3D ப்ரோக்ராம் எல்லா ப்ரோக்ராமும் இந்த இடத்துல என்ன ஆயிட்டு இருக்கும்? ஓடிட்டே இருக்கும். அப்ப சர்ஃபேஸ் ஃபினிஷ் பிரச்சனை வரும். நமக்கு இந்த இடம் ஓட வேணாம்னு சொன்னா அதுவும் வரும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பால் கட்டர் எடுத்து 2D கான்டூர் போட்டு விட்டாலே இந்த ரெண்டர் ரைசர் என்ன ஆயிடும்? ஃபார்ம் ஆயிடும். அப்போ நம்ம இதெல்லாம் மூடணும். 2Dல போட வேண்டியதெல்லாம். அப்போ எனக்கு இதெல்லாம் ஓட வேண்டாம்னா இதெல்லாம் நான் செலக்ட் பண்றேன். கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இது 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 இந்த மாதிரி கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு ஆல்ட் பிளஸ் இ, ஆல்ட் டு இ அமுக்குறோம். ஆல்ட்டும் இயும். ஆல்ட் இ அமுக்கணும்னா அது மட்டும் வருது. இப்போ நீங்க ஒரு லைன் கமாண்ட் எடுத்துட்டு இதெல்லாம் என்ன பண்ணுங்க? ஓப்பன்ல இருக்கிறத என்ன பண்ணிடுங்க? க்ளோஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ கிரியேட்ல சர்ஃபேஸ்ல ஃபிளாட் பவுண்டரி. கிரியேட்ல சர்ஃபேஸ்ல ஃபிளாட் பவுண்டரி போயிட்டு இந்த செயின் எல்லாம் பிடிச்சு. ஓகே. புரிஞ்சுங்களா? ஓகே சார். திருப்பியும் ஆல்டி அமுக்குனீங்கன்னா எல்லாமே வந்துடும். இப்போ என்ன ஆச்சு? இந்த ஷீட் எல்லாம் வச்சு இதை மூடிட்டோம். சரியா? ஓகே சார். இப்போ இந்த டைக்கெல்லாம் எவ்வளவு மினிமம் ரேடியஸ்னு கண்டுபிடிக்கணுமா? இப்போ 2Dனா டிராயிங் பார்ப்போம், நமக்கு தெரிஞ்சிடும் இந்த இடத்துல இவ்வளவு ரேடியஸ்ன்னு பார்த்துட்டு போடுவோம் இல்லையா? 3D வந்து நிறைய இடத்துல எந்தெந்த இடத்துல எவ்வளவு ரேடியஸ் இருக்குன்னு நம்மளால அக்யூரேட்டா என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்றோம்? மேல அனலைஸ் போறோம். டெஸ்ட் சர்ஃபேஸ் அண்ட் சாலிட். இதுல கர்வேச்சர். அனலைஸ்ல டெஸ்ட் சர்ஃபேஸ் அண்ட் சாலிட், கர்வேச்சர். கர்வேச்சர் போயிட்டு இந்த ப்ளூ பட்டனை ஒரு டைம் கிளிக் பண்ணீங்கன்னா இது ஸ்கேன் ஆயிடும். ஸ்கேன் ஆயிட்டு இங்க வந்து இப்ப 10ன்னு கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா 10க்கு கம்மியா இருக்கிற ரேடியஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகே சார். இல்ல அப்புறம் வந்து நான் இந்த வேல்யூ 8க்கு மாத்துறேன், அப்புறம் 6க்கு மாத்துறேன். 5 4 3 2 2க்கும் இருக்குது. 1க்கு மாத்தினா இல்ல, 1.5க்கு வச்சா இல்ல, 2 மாத்தினா இருக்குது, 1.9 வச்சா இல்ல. அப்ப மினிமம் ரேடியஸ் எவ்வளோ? 2. ஸோ ரேடியஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம்? 2mm. ஓகே. இப்போ 2mmன்றப்போ 2mm அச்சீவ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்?
4 mm ஆர் லெஸ் தென் 4 mm கட்டர் போடணும். ஆமா சார். அப்ப நம்ம என்ன போடுறோம்னா 3 mm பால் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஃபினிஷிங்க்கு என்ன பண்ண போறோம்? 3 mm பால் கட்டர். சேம் பால்.